அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய ஐப்பசி மாதத்துடைய முக்கியமான ஒரு நாளான ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் 2024 நாளை நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த நல்ல நாளில் சிவபெருமானுக்கு எம்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கர்ம பாவ வினைகளும் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உங்களுடைய எல்லா விதமான தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும். எல்லா நல்ல விஷயங்களும் சீக்கிரமாக கைகூடி வரும். அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அன்னாபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளை தான் அன்னாபிஷேகம் செய்வாங்க. சரிங்க, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானை அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. மற்ற நாட்கள்லாம் நமக்கு பொருட்கள் 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க அந்த பிரதோஷ நேரத்தில், சிவராத்திரி நாட்களில். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கு அன்னம் வைத்து அபிஷேகம் செய்வாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னத்தையும் நம்ம ஒரு சிவலிங்கமாக கருதணும். அப்போ அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை தரிசனம் செய்கிறதுக்கு சமம். அதனால தான் இதை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும். நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்குங்க. சரிங்க, 2024 இந்த அன்னாபிஷேகம் நாளை ஐப்பசி மாதத்தில் நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அதனால் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல முடிந்து இந்த சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திலையும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக எம்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. அதில் நம்ம எம்பெருமானுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, குறிப்பாக அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்கிறதுனால அன்னம் நீங்கள் அரிசி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் வைத்தும் அபிஷேகம் அலங்காரம் செய்வாங்க எம்பெருமானை. அதனால நீங்கள் காய்கறிகளும் வாங்கி கொண்டு செல்லலாம். அது போக நீங்கள் அபிஷேக பொருட்கள் பால், தயிர், பன்னீர், இளநீர், விபூதி இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களும் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. அதனால் உங்களால் என்ன வாங்கி கொண்டு செல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இந்த அன்னாபிஷேகத்தில் அரிசி மற்றும் காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்துடைய அன்னாபிஷேக நாளில் கண்டிப்பாக முடிந்தளவு எல்லாருமே கோவிலுக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை ஒரு 108 முறை நாளைய தினம் உச்சரிங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க. அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் நிச்சயமாக எம்பெருமான் கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.